அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களை தனித்தனியே சந்திக்கிறார் விஜய். 100 மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் நடைபெறவிருக்கின்றன. தவிக மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் தனித்தனியாக விஜய் சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழக வெற்றிக் கழகத்தில் 100 மாவட்ட செயலாளர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இதற்கான அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. விரைவில் அதற்கான அறிவிப்பும் வெளியாக இருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த கழகத்துடைய மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை நிர்வாகிகள் தேர்வு குறித்தான ஆலோசனை கூட்டத்தை நடத்த நேற்று விஜய் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு உத்தரவிட்டிருந்தார். அந்த கூட்டத்தை ஆனந்துடைய தலைமையில் நடத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் அந்த கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. அதே சமயம் ஒருமனதாக 100 மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களோடு விஜய் தனித்தனியாக ஆலோசனை நடத்த இருக்கிறார். அதற்கான கூட்டம் விரைவில் நடைபெறும் என்று தெரிகிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அது குறித்த அந்த இறுதி வடிவம் கிடைக்கும். அந்த மீட்டிங்கில் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் தனித்தனியாக நேரம் ஒதுக்கி அவர்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இருக்கிறார், அறிவுரை வழங்க இருக்கிறார். சிவரஞ்சனி, செந்தில் ராஜா, இன்றைய தினம் நடைபெறும் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? சிவரஞ்சனி, இன்றைய கூட்டத்தில் மாவட்டத்தை ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் விஜய் மக்கள் இயக்கமாக செயல்பட்டு வந்தது. அப்போது மாவட்ட தலைவராக இருந்தவர் மற்றும் அணி தலைவராக இருந்தவர்களை நேரில் அழைத்து இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை மற்றும் ஏதேனும் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் இருந்தாலோ அல்லது கருத்து வேறுபாடு இருந்தாலோ அதை கலைந்து அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்த விஜய் கூறியிருந்தார். அதை தற்போது ஆனந்த் மற்ற நிர்வாகிகள், அதாவது மாவட்ட நிர்வாகிகளிடம் கூறி வருகிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில் ராஜா.